அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிமாக்கு, சாரா, கோழிக்கடை மன்சூர் இவங்களோட விஷயத்தை வச்சு பார்க்கக்குள்ள ஒரு விஷயம் தெளிவாக விளங்குது. குடும்ப குரூப்புகளில் வாய்ஸ் நோட் போடுறது, தேவையான குரூப்புகளில் தேவைக்காக வாய்ஸ் நோட் போடுறது கூட கவனமாக இருக்கணும். ஏனெண்டா சமூகம் எதை வைரலாக்குவாங்க, எதை காற்றுல பறக்க விடுவாங்கன்னு தெரியா. அந்த சின்ன பிள்ளைகள் பேசின அந்த விஷயத்தை, அந்த தாய் பேசின அந்த விஷயத்தை, அந்த ஆசிரியர் பேசின அந்த விஷயத்தை சுபஹானல்லாஹ் சமூகம் வச்சு படுத்துகிற பாடு, கவிதைகள், சினிமா பாடல்கள், சினிமா நடிகர்களுடைய காட்சிகள் சமூகத்துக்கு ஆகப்பெரிய ஒரு கெட்ட முன்னுதாரணமான செயலாக அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்கி. கத்தியை வச்சு கொண்டு புள்ளகள் பேசுது, கிளிப்பேனுண்டுது, கத்தியை வச்சு கொண்டு காட்டிக்கொண்டு சமூகத்துடைய மோசமான ஒரு படத்தை முழு சமூகமயப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. இதை விட்டுருங்க, இது ஒரு நலவல்ல. அந்த புள்ளகள் பேசினாங்க, அந்த பெற்றோர் பேசினாங்க, ஆசிரியர் பேசினாங்க, தனிப்பட்ட விஷயம் நடந்து முடிஞ்சிட்டு இதை சோசியல் மயப்படுத்தி இவ்வளோ வைரலாக்கி வச்சுருக்கிறீங்க. என்ன பிரயோசனம்? தீனுக்கு பிரயோஜனமா? இஸ்லாத்துக்கு பிரயோஜனமா? ஏதாவது நல்ல விஷயத்தொண்ட வைரலாக்கினா பிரச்சனை இல்லை, தீன் வளர்ற ஒரு விஷயத்தை வைரலாக்கினா பிரச்சனை இல்லை. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த மகான்கள் எந்த தீன் வாடாத மலராக இருக்கணும்னு பாடுபட்டார்களோ, இன்றைக்கு அந்த தீனை நொறுக்கக்கூடிய செயல்களில் அவசரமாக முந்திக் கொண்டு நாங்கள் எவ்வளவோ செயற்பாடுகளை செய்கிறோம். மாற்று மத சகோதரர்கள் அதை செய்கிறாங்க. இது ஒரு நலவ